டப்பாவோட போட்டுட்டு டப்பாவை கழுவி வச்சுட்டேன். சுடு தண்ணி இது கொஞ்சம் நேரம் ஓட்டும், க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து நெத்திலி கருவாடு தான் எடுத்துருக்கேன். சுடுது ரொம்ப மக்களே, ஜூம் பண்ணிடு. ஸோ கருவாடு சுடு தண்ணியில் ஊறுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்படி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். தலையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் அழுக்கு இருக்கும். ஓகே, இது இப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இப்படி மேலே நகத்தில் முள் குத்திட போது பார்த்து, அவ்வளோதான் அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு வாழை இப்படி கிள்ளிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்படி வைப்பா. இப்படி ஒரு டப்பாவில் போட்டுட்டு இந்த வேஸ்ட்டை இங்கே காமி, இந்த வேஸ்ட்டை இப்படி ஒரு டப்பாவில் போட்டுருங்க. அப்படியே கொண்டு கையோட வெளில த்ரோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்துட்டு ஸ்மெல் வீட்டில் ஸ்மெல் இருக்காது. நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ மண்டை ஆல்ரெடி தனியாக வந்துடும். டக்குன்னு நல்ல தண்ணியெலாம் அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஊறி இருக்கு, நல்லா கொதிக்கணும் தண்ணி. அப்புறமா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பண்ணுங்க, வந்துடும் நல்லா, எல்லா அழுக்கும் வந்துடும். ஸோ நான் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மண்டையை இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். இந்த வயிற்று பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மண்ணெல்லாம் இருக்கும், கொஞ்சம் குடல், இது இப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா வந்துடும். காம்பு இப்படி கிள்ளிட்டு ஜஸ்ட்டு நெகத்தாலே இப்படி க்ளீன் பண்ணால் நெத்திலி கருவாடு அவ்வளோதான். மேலே இப்படி சொரண்டுனா வந்துடும். ஸோ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். போப்பா, க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் இந்த புது சட்டி தான் வச்சுருக்கேன். ஓகே, புது சட்டி யூஸ் பண்ணி பார்க்கலாம். சிம்மிலேயே வைக்கலாம். புது சட்டி ஒரு நாள் நான் வச்சு மண் சட்டி வச்சு வெடிச்சிடுச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு. ஸோ 3 நாள் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை 3 டேஸ் பச்சை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் எடுத்தேன் வெளில. 3 நாளைக்கு அப்புறம் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஏன்னா நான் ஹை ஃப்ளேமில் வச்சு சட்டி ஒரு நாள் உடஞ்சி வெடிச்சிடுச்சு, அப்படியே பயந்துட்டேன். ஸோ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஓகே, நான் எண்ணெய் ஊற்றிட்டு காட்டுறேன். பயமாக இருக்குது வெடிச்சிடுமோன்னு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க மக்களே. கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டிருக்கேன். நான் ஏன் அதை காட்டலைன்னா எனக்கு சட்டியமாக இருந்தது வெடிச்சிடுமோன்னு. ஸோ டக்குன்னு அதில் எண்ணெயை ஊற்றிட்டேன். சட்டி காயறதுக்கு முன்னாடியே எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன். ஓகே, அப்புறம் வந்துட்டு பூண்டு வந்து ஒரு 10-20 பூண்டு பல் எடுத்து நசுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உரிச்சு, என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் தான் உரித்து நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு 10 வெங்காயம். நான் பெரிய வெங்காயம் இருக்குது, ஸோ நைஸாக கட் பண்ணிட்டேன். 2 தக்காளியை ரொம்ப நைஸாக நறுக்கி வச்சுக்கேன். நான் எனக்கு காரசாரம் என்ன குழம்பு செஞ்சாலும் சுருக்குன்னு இருக்கணும். ஸோ நான் பச்சை மிளகா போடுறது பழக்கம். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வச்சுருங்க. ஓகே, அந்த முட்டை வெந்துட்டுருக்கு. ஒரு கருவேப்பிலை கொத்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இதை விட சூப்பராக புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கருவாடு இதில் வச்சுருக்கேன். ஓகே, இதை விட சூப்பராக இதை விட சூப்பராக கருவாட்டு குழம்பு வைக்கிறது ஒரு இது இருக்குது, ஈஸி அண்ட் டேஸ்டியாக. அது ஆனால் வந்துட்டு இன்னொரு நாளைக்கு போடுறேன். ஓகே, 2-3 விதமான கருவாட்டு குழம்பு வைக்கலாம். அதில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது அப்படியே சேம் ப்ராசஸ் புளிக்குழம்பு மாதிரி. அப்படியே இப்போ வந்து பூண்டு பல்ல தட்டி போட்டுக்கோங்க. ஒரு 10-15 பூண்டு பல்லு பயந்துட்டேன். பூண்டு பல்லு, வெங்காயமும் சின்ன வெங்காயம் இல்லை, அதையும் தட்டி போட்டுக்கலாம். ஆனால் வெங்காயம் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, ஸோ பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு சின்ன வெங்காயமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அதையும் உரிச்சிட்டு நல்லா தட்டியே போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா நான் போடுவேன், ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா, எனக்கு சுருக்குன்னு இருக்கணும், என்ன குழம்பா இருந்தாலும் சுருன்னு இருக்கணும். ஸோ கருவேப்பிலை, தக்காளி. ஓகே, 2 தக்காளி. வீட்டில் கூட எங்கள் அம்மா பச்சை மிளகா ஏன்னா இது அப்படியே கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு ஃப்ரெண்டு கூட விளாண்டுறேன். கல்லுப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. கருவாட்டில் உப்பு இருக்கும். கருவாடு குழம்புக்கு உப்பு எப்போதுமே கம்மியாக தான் போடணும், ஏன்னா உப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாம் மம்மி. நான் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, வேறு எந்த எண்ணெய் ஊற்றினாலும் இந்த குழம்புக்கு நல்லாவே இருக்காது. ஆமாம்,
எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க கேட்குறாங்க. நல்லா தலை வைக்கலாம். சட்டி சூப்பராக இருக்கா? சொல்லுங்க மக்களே. கொஞ்சம் மக்களே போட்டுக்கலாம். ஏன் என் ஃப்ரெண்டு வேறு சொன்னா என்ன சொன்னேன், வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் கூட போட்டுக்கலாம். நான் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைப்போம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் அதோடு சேர்த்து ஒரே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அப்போ வந்து அந்த திக்னஸ் நல்லா வரும். ஓகே, சூப்பராக வதங்கி இருக்குதுங்களா? அப்படியே இந்த வீட்டு மிளகாத்தூள் இருக்குல்ல, அதில் அரை கரண்டி மேலே வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், சில்லி தூள். ஏன்னா அது கலருக்காக. ஓகே, வீட்டு மிளகாத்தூளில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும். இதுக்கு இந்த திக்னஸ்க்காக ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். அதுக்காக ஓகே, விடு. இது நல்லா அப்படியே வதக்கும் கொஞ்சம் நேரம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். ஸோ இப்போ கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போக அளவுக்கு வதக்கிட்டேன். இப்போ வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இதை நல்லா கரைச்சி விட்டு தான் நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்குது. இப்போ என்ன வரும், இது உள்ள மிளகாத்தூளெல்லாம் மாட்டிக்கிட்டு. ஸோ நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் கருவாடு போட்டுக்கலாம். இப்படி கொதிச்சிட்ருக்கு. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? திக்கா நல்லா இதான் குழம்போட கன்சிஸ்டன்சி. நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு விலைக்கு தான். ஸோ ஒரு 5-6 கருவாடு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும், கருவாடு வேகட்டும். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமிங்கில் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். ஏன்னா கருவாடு போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கொதிக்கிட்டோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க, நல்லாயிருக்கும். கருவாடும் கொஞ்சம் வேகட்டும். ஓ, நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு பாருங்கள் மக்களே. வாவ், அமேசிங் இல்லை? சூப்பராக இருக்கா? வாங்க எல்லோரும் கருவாடு குழம்பு சாப்பிட்லாம். நான் வந்துட்டு ஒரு 3 முட்டை போட்டேன், ஆனால் 2 முட்டை தான் இருக்குது. கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சமாக பெப்பர் தூவி பூண்டு இடித்து போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதே 2-3 வகையில் வைக்கலாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறமா. ஓகே, 2 முட்டை தான், 3 முட்டை போட்டேன். ஸோ அது வந்துட்டு வாங்க. இதில் 2 முட்டை தான் போட்டிருக்கேன். ஓகே, அவ்வளோதான் மக்களே. குழம்பு ரெடி, வாங்க சாப்பிட்லாம். ஸோ நல்லா தட்டு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு.